வெல்கம் டு மை சேனல். பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, நல்லா பிசைஞ்சிடலாம். 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், தேங்காய் துருவலையும் நல்லா கிளறிட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டுல ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். தேங்காய் துருவல் 1/2 கப், தண்ணி 1/2 கப், நல்லா மிக்சியில் அரைச்சு பிழிஞ்சு சாறு எடுத்துடலாம். தட்டிய வெல்லம் 1 கப் பாத்திரத்துல சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். கொதிச்சா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சிடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறது. கொஞ்சமா ஏலக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திக்னஸ் ஆயிருச்சு. இப்போ காய்ச்சிய ஆறிய பசுமால் 1 கப் சேர்த்துடலாம். இப்போ கரெக்டா வெல்லத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வைத்த கொழுக்கட்டையை இதுல சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ மூடி நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மணக்க மணக்க பால் கொழுக்கட்டை ரெடி.